ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டிசம்பர் மாதம்லாம் நமக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது துணி காய போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேலைக்கு போகக்கூடியவங்க காலையிலே துணியை துவைச்சி நம்ம வெளியே காய போட்டுட்டு வருவோம். வரதுக்குள்ளால் துணி ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிருந்துன்னா நம்ம துவைச்சி போட்டதே வேஸ்ட் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய சீசனில் நம்ம இந்த ஸ்டாண்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஷிங் மிஷினில் ஒரு லோடை போட்டு விட்டு இதில் துணியை நம்ம காய வச்சுட்டு நம்ம ஃபேனை போட்டு விட்டு போயிட்டோன்னா நம்ம ஈவினிங் வரதுக்குள்ளே துணி நல்லாவே காஞ்சிருக்கும். நம்ம வெயிலில் காய வைக்க முடியாத நிலமையில் மழை நேரங்களில் நம்ம இந்த ஸ்டாண்ட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் மழை நேரத்தில் நம்ம ஷாப்புக்கு போயிடுவோம். ஷாப்புக்கு போயிட்டு துணி துவைக்க முடியாமல் ஒரு வாரத்துக்குள்ளே துணியும் சேர்ந்தே போயிடுது. அப்புறம் வீக்கெண்டில் கடந்து எல்லா துணியும் மொத்தமாக சேர்த்து துவைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாண்டு வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேயருக்கே பார்த்திங்கன்னா 8 துணி போடலாம். அப்படி 4 லேயர் இருக்குது. அப்போது ஒரு 2 லோடு துணியும் ஒரே நேரத்தில் நம்ம துவைச்சா கூட சின்ன துணியாக இருந்தால் அதிலே நம்ம காய வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பெரிய துணி போட்டு நம்ம ஒரு லோடு மிஷினில் போட்டு எடுக்கதாக இருந்துன்னா நான் என்ன செய்வேன்னா ஒரு லோடு துணி தான் வாஷிங் மிஷினில் போட்டு இந்த மாதிரி கேப் விட்டு இந்த மாதிரி காய விட்டுப்பேன். அப்போ ஈஸியாக நம்ம ஃபேனை போட்டு விட்டுட்டு நம்ம ஷாப்புக்கு ஒர்க்குக்கு போயிட்டு வரதுக்குள்ளால் அது காஞ்சும் இருக்கும். அப்போது நெக்ஸ்ட் நாளுக்கு நமக்கு துணியும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே நாளில் கடந்து சண்டே எனக்கு துணி துவைக்கிறது ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. இந்த ஸ்டாண்டோட ரேட் பார்த்திங்கன்னா 1200ன்னு போன டிசம்பர் மாதத்துக்கிட்ட நான் வாங்கினேன். அதோட வீடியோ நான் இப்போ தான் உங்கள் கூட சென்ட் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி பாருங்கள். இது 900லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 800, 900, 1000. சரி வாங்குகிறோம் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1200ல் வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதை ஃபிட் பண்ணி எடுத்து பார்த்தாச்சுன்னா எனக்கு நான் பாருங்கள் மேலே உள்ள ஸ்டாண்டில் எல்லா சைட்லேயும் மேலே உள்ள ஒரே ஒரு கம்பி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. திருப்பியும் நம்ம ஆர்டர் போட்டு திருப்பி அதை ரிட்டன் கொடுத்து வாங்கி அந்த ஒரு கம்பியை வாங்கிறதுக்கு போதும்னு ஆயிரும். இப்போ மழை சீசன் நம்ம ரிட்டன் போட்டு திருப்பி சேர்கிறதுக்குள்ளால் அது ஒரு வாரம் எடுத்துருவாங்க. அதுக்குள்ளே மழையே முடிஞ்சு போயிடும். இந்த துணி துவைக்க முடியாத பிரச்சனை இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு இது ஆர்டர் போட்டு வாங்கி எனக்கு இந்த ஒரு கம்பி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதையும் பேலன்ஸ் பண்ணி இதை வச்சே போடுவோம், நமக்கு கிடச்சது இதுதான் அப்படின்ட்டு நானும் இதையே போதும் அப்படின்னு நினச்சிட்டேங்க. இதிலே காயப்போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் மழை சீசனுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் போட்டு கூட நல்ல பீஸாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் எனக்கு டைம் இல்லாதனால நான் அதை ரிட்டன் போடாமல் இதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாய்.